கொள்கைகள் கலிமாவுடைய தலைப்பிலே நஃபீர், முகமது அஜ்மல், முகமது ஆரிஃப் வாங்க, 3 பேர் வாங்க. முகமது நஃபீர், முகமது அஜ்மல், முகமது ஆரிஃப் சீக்கிரம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பே கொள்கை இலக்கம். மனிதன் எந்த விஷயங்களை மனதால் நம்புகிறானோ அதற்கு கொள்கை அகீதா என்று கூறப்படும். கலிமா தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்துதராக இருக்கிறார்கள். கலிமா ஷஹாதத் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நிச்சயமாக வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் திருத்தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி மாஷா அல்லாஹ், வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அருமையா சொல்லி இருக்கிறாங்க, அருமையா. எத்தனை பேருக்கு நமக்கு கலிமா தெரியுங்க? கலிமா எல்லாரும் சொல்லுவாங்க. அவ்வல் கலிமா தையப் லா இது இருக்கு, அது இல்ல. கலிமா தய்யிபா சொன்னாங்களா இல்லையா? அவ்வளவு அழகா சொன்னாங்க பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த கலிமா சொன்னா மட்டும் போதுங்க. எப்படி? புகாரி ஷரீஃப்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் தஹலல் ஜன்னா. யார் ஒருவர் கலிமாவை சொன்னாரோ அவர் சொர்க்கம் சென்று விடுவார். அந்த கலிமாவே நம்மள்ட்ட இல்லையே. எத்தனை பேருக்கு தெரியுங்க கலிமா? எத்தனை பேருக்கு தெரியும்? பின்னாடி கை நீட்ட மாட்டேன்றாங்களே. திரும்பி பாருங்க, திரும்பி பாருங்க, நல்லா திரும்பி பாருங்க, நல்லா திரும்பி பாருங்க. யார் யாரெல்லாம் கை தூக்கலையே பாருங்க. கலிமா தெரியாது சொன்ன பிறகு கை தூக்க வேணாம். கூப்பிட்டுட்டேன்னா அப்புறம் கஷ்டமா போயிடும். பரவாயில்ல, பெண்களா இருந்தாலும் புர்காவோட வந்து கலிமா சொல்லலாம். கேட்கலாமா யாரையாவது பெண்களை? கை நிறைய பேர் தூக்கி இருக்கிறீங்களே. அப்ப கை இறக்கிட்டாங்க எல்லாரும், கை தூக்கவே இல்லை. ஹயாத் பாய் கேட்கலாமா? கேட்கலாமா? கபீர் ஷா கேட்கலாமா? கலிமா தெரிஞ்சுங்க. ஏன்னா யார் ஒருவர் மௌத்தாக கூடிய நேரத்திலே கலிமாவை சொன்னாரோ தஹலல் ஜன்னா, ஜன்னத்துக்கு போயிடுவார். ஜன்னத்துக்கு போனோமா வேணாமா? போகணும் என்றால் என்ன கத்துக்கணும்? கலிமாவை கத்துக்கணும். கத்துக்கலாமா? மாஷா அல்லாஹ்.